யூடியூபர் முக்தார் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்கள் கைது செய்யப்படுறாங்க. அந்த கேடுகட்ட கேரக்டரை ஊடுகட்டு அடிக்கிறதுக்காக மத்திய காவல் படையினர் கைது செய்திருக்காங்க. மைசூர்ல வச்சு கைது செஞ்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரே நம்ம பசங்களை ஒரே செலிப்ரேஷன் மூட்ல இருக்கிறாங்க. அந்த கேடுகட்ட கேரக்டரை ஊடுகட்டி அடிக்கிறதுக்காக கொண்டாந்து வச்சு ஊடுகட்டி அடிப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எதற்காக அவர் கைது செய்யறாங்க உங்களுக்கு தெரியும். ஆலிஷா அப்துல்லா அப்படின்ற ஒரு பெண் இருக்கிறாங்க, பிஜேபியில் ஒரு செயலாளர். அவருடைய குழந்தைகளை நியூ பார்ன் பேபியை வந்து இவர் எவ்வளவு தவறாக சித்தரிக்க முடியுமோ அவ்வளோ தவறாக சித்தரித்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தார். அந்த குழந்தை வந்து வேற மாதிரின்னு வச்சுங்களேன். அது வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க, அழுது புலம்பி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு கட்டமாக திருச்சி சூர்யாவை உடனே கைது பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து முக்தாரை கைது செய்வதற்காக ஒரு வாரம் எடுத்திருக்கு. முக்தார் மாதிரியான ஆட்கள்லாம் எப்போவோ கைது செய்யப்பட்டிருக்கணும். எவ்வளோ கேவலமான வேலைகளை பார்த்தாங்க. அதுக்காக வக்காலத்தை யார் வாங்கிட்டு இருக்கா தெரியுமா? நம்மளுடைய மீசா இருக்கிறா அப்படில நக்கீரன் கோபால் அவர் உட்காந்து, அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா அவர் முக்தார் வந்து பயர்னு கேள்விகளை கேட்டு அட்டாக் பண்ணுவாங்க. நம்மளே நிலக்கல வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்டை கைது செய்வதற்காக இந்த காவல் படையினர் போயிருக்கிறாங்கன்னா பாருங்க, இந்த ஆட்சியில கருத்து சுதந்திரமே இல்லைன்னு யார் சொல்லிட்டு இருக்கிறா? இந்த இந்த மீசையை கைது பண்ணி கொண்டு உள்ள வைங்கயா. இந்த ஆளு எப்படிப்பட்ட கருத்துலாம் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஃபர்ஸ்ட் இந்த மீசையை கைது பண்ணி கொண்டு உள்ள வைக்கணும். அவ்வளோ அராஜகமான ஒரு குரூப் இவங்களாம். இவங்களை எல்லாருமே வளர்த்து விட்டு யாருன்னா திமுக தான் வளர்த்து விட்டாங்க.